அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு காமிச்சு தர போறேன். ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நீங்க பண்றதுனால உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். வயது ஆக ஆக சரி அல்லது இளமையாக இருக்கிறதுக்கும் சரி இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். நாம் யூஸ் பண்ணாத ஜாயிண்ட்ஸை மாதிரி நம்ம நிறைய வேளைகளில் ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணாமல் நம்மளுடைய உடல்களை வச்சிருக்கிறோம். இதனால நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கதவு இருக்குது, அதோட வீசாரின்னு சொல்லக்கூடிய பகுதிகளை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிர்கிர்னு சவுண்டு கேட்கும்ல, அதை மாதிரி தான் ஜாயிண்ட்லேயும் நீங்கள் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணலைன்னா நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும், தேய்மானங்கள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசில்ஸை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும்தான் அதோட வேலைகளை சரியாக செய்யும். இல்லைன்னா அதோட வேலைகள் செய்கிறத அது மறந்துடும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேலைக்காரி உங்களுக்கு இருக்காங்க, அவங்க உங்களுடைய வேலைகளை சரியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருந்த எல்லா வேலையும் அவங்க கிட்டே கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த சர்வெண்ட் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் திடீர்னு கிச்சனில் போய் எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியுமானா கேள்விக்குறி. ஏன்னா மறந்து போயிடும், நிறைய விஷயங்கள் செய்யறதுக்குள்ள பழக்கங்கள் போயிடும். அடுத்து ஒரு 4-5 நாள் நீங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் 5ஆவது நாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸு அதே போல் இந்த மசில் ஸ்ட்ரெச்சை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் மசில்ஸ்க்கு இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிற ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் கைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு மடங்கி நிமிறதே கிடையாது. அதே மாதிரி கால்கள் மடங்கி நிமிறது, கீழே குனிஞ்சு நம்ம தரையை தொடுறது இல்லது நம்மளுடைய கணுக்கால்களை தொடுறது, இந்த மாதிரியான எந்த ஸ்ட்ரெச்சுமே நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் இல்லாததுனால உடல் பாதிக்கப்படவும் செய்கிறது. ஸோ இதை போட்டுக்கிறதுக்காக ஒரு சில எக்ஸசைஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உடலை ஒரு சேரில் பிடிச்சிக்கிறது. ஸோ இதுதான் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. முதுகு மசில்ஸு, கால் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு, குறிப்பாக ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு ஈஸியாக ஒரு சேரில் நின்றுட்டு, ஒரு சேரில் நிற்கிறீங்க, உங்களோட உடலை அப்படியே 90 டிகிரிக்கு சரிச்சு இந்த லெக்ஸை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க, அவ்வளோதான். இதுதான் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். அதாவது ஒரு பெஞ்சில் ஏதாவது உட்காந்துட்டு 2 கால்களையும் தூக்கி பெஞ்ச் மேலே வச்சுக்கோங்க. ஒரு காலை இறக்கி கால்களில் இந்த மாதிரி காலை கீழே வைக்கணும். அப்புறம் இந்த காலத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த காலத்துக்கு ஆப்போசிட்டாக கீழே வைக்கணும். ஸோ இதுதான் அல்டர்னேட்டிவ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஸோ இப்படி செய்கிறதுனாலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த உடலில் உள்ள மசில் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஸ்ட்ரெச். ஸோ ஆங்கிள் ஸ்ட்ரெச்சுங்கிறது ஒரு சேரில் உட்காந்துட்டு கால்களை ஆங்கிளை இந்த மாதிரி பொசிஷனில் கால்களை வைக்கிறது. ஸோ இது ஆங்கிள் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய கணுக்கால்கள், உங்களுடைய கால் பகுதிகள் இதில் ரிலாக்ஸ் ஆகிடும். அடுத்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா கிளேவ் ஸ்ட்ரெச். அதாவது ஒரு செவரை புஷ் பண்ணுற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஒரு லெக், அடுத்தது இன்னொரு லெக், ஒரு லெக்கை முன்னாடி கொண்டு போகணும், இன்னொரு லெக்கோட ப்ரெஷர் பின்னாடி வரணும். இப்படி செய்கிறது தான் கிளேவ் ஸ்ட்ரெச். ஸோ இந்த கிளேவ் ஸ்ட்ரெச்சை செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. அடுத்தது டபுள் ஹிப் ரொட்டேஷன். ஸோ இப்படி படுத்துக்கோங்க, இந்த இடத்துல உங்களோட ஹிப்பை ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இதுதான் உங்களுடைய அடுத்த ஸ்ட்ரெச்சு. அடுத்து குவாட் ஸ்ட்ரெச். அதாவது நின்றுட்டு கால்களை மடக்கி குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த கால்கள் ஒத்த காலில் நின்று காலை மடக்கி பிடிக்கிறது, இதுவும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் என்னென்னா படுத்துக்கிட்டு செய்யக்கூடியது. ஸோ படுத்துட்டு கால்களை குத்துக்கால் வச்சுட்டு தலையை ரொட்டேஷன் பண்ணுறது, இன்னொன்று ஆப்போசிட் சைடில் பண்ணுறது. ஸோ இதுதான் ஹெட் ரொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ இதை நீங்கள் படுத்துட்டும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம். ஸோ கைகளை இந்த மாதிரி வச்சுக்கிறது, அடுத்தது பின்ன நோக்கி வச்சுக்கிறது, ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிறது, அடுத்தது இப்படி வச்சுக்கிறது, இப்படி இப்படி, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஷோல்டர் ரொட்டேஷனில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ட்ரைசெப்ஸ் ஸ்ட்ரெச்சு. இந்த ட்ரைசெப்ஸ் ஸ்ட்ரெச்சுங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டவல் போட்டு நீங்கள் முதுகு துடைக்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் இழுக்கிறது. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிடும் இந்த பொசிஷன். நெக்ஸ்ட்டு விரிஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஸோ வழக்கம் சொல்கிற மாதிரி கொண்டு போகிறது, இந்த மாதிரி இப்படி. ஸோ இப்படி செய்கிறதுனால விரிஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்தது செஸ்ட் அண்ட் ஆர்ம் ஸ்ட்ரெச்சு. நல்லா ஸ்விங் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பின்னாடி முன்னாடி கொண்டு வரோமோ அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வர்றது. இந்த மாதிரியான எக்ஸசைஸ்களை ரிப்பீட்டடாக ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 times காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 20 to 30 minutes செய்கிறீங்க அப்படின்னா
உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும், உங்களோட எல்லா உறுப்புகளும் ஸ்ட்ரெச் ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சூரிய நமஸ்கார் இது கூட செஞ்சிங்கன்னா டோட்டல் பாடியும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகிடும். அப்படி இல்லையா ஒரு நல்ல ஸ்கிப்பிங் போட்டிங்கன்னா கூட உங்கள் பாடி ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது தான் உடல் உறுப்புகளும் உடல் ஜாயின்ஸுகளும் முட்டு அந்த கணுக்கால் ஜாயின்ஸுகள் எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆகும், ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ½ அன் ஹவராவது உங்கள் பாடிக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலே உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். அது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தொடர்ந்து எங்களுக்கு வீடியோஸை சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.